அதிசயமானவராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். தேவனுடைய வார்த்தையின்படி அனுதினமும் நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள். அடையாளங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் காண்பீர்கள். விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்கள். தேவனுடைய ஒரு தொடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பாவமானவைகள் எல்லாம் மனம் திரும்பி விட்டுவிடுவோம். அப்பொழுது தேவனுடைய இரக்கத்தை அளவில்லாமல் நாம் பெற்றுக்கொள்வோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அன்பானவர்களே, பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது என்பது எங்கே ஆரம்பமாகிறது என்றால், உண்மையாக பாவங்களை விட்டுவிட்டு மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவண்டை நம்மை முழுவதும் அர்ப்பணிப்பதிலிருந்து அது ஆரம்பமாகிறது. சாத்தானுக்கு எதிர்த்து நிற்பது என்பது சரி. சாத்தானுக்கு எதிர்த்து நிற்பது என்றால் என்ன? பாவமானவைகளை நீங்கள் வெறுத்து விட்டுவிடுவதுதான் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்பது. என்றால் சாத்தான் என்பது அவன்தான் பாவத்தின் உருவம். ஒரு இச்சை, ஒரு கோபம், ஒரு அகங்காரம், ஒரு அக்கிரமம், ஒரு துன்மார்க்கம், ஒரு கேடு, ஒரு அவநம்பிக்கை, ஒரு பொய், ஒரு பித்தலாட்டம், ஒரு மோசம், ஒரு நாசம், ஒரு மறைவான பாவம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் குடி, கெட்ட நடத்தை, சுய இன்பம், சுய பாவங்கள், பிறவரை பற்றி கேவலமாக பேசுவது, மற்றொரு பேரை கெடுப்பது, மற்றவருடைய பொருளை வஞ்சிப்பது, இதெல்லாம் சாத்தானுடைய செயல்கள். கெட்ட நடத்தைகளை தினமும் மூழ்குவது, ரகசிய சினிமா பார்ப்பது, ரகசியமான வழிகள் நடப்பது, இதுவெல்லாம் சாத்தானுடைய கிரியைகள். வெளியில பக்தி உள்ளவர்களைப் போல காட்டிக்கொண்டு உள்ளத்தில் மகா மோசமான அக்கிரம சிந்தை உள்ளவர்களாக இருந்து விடுவது, இவெல்லாம் சாத்தானுடைய வெளி வேஷங்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒவ்வொரு பாவத்தையும் இயேசுவின் நாமத்தில் நான் விட்டுவிடுகிறேன் என்று அறிக்கையிடுவதுதான் சாத்தானை எதிர்த்து நிற்பது. இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு நமக்கு போதிக்கிறார். ஆகவே இந்த செய்தி கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியானவர் இந்த வார்த்தையினை கேட்கும் போதே உனக்கு எல்லாவற்றையும் உணர்த்தி விடுகிறார். பாவமானவைகளை எப்போதெல்லாம் நீ வெறுப்பாயோ அப்போதெல்லாம் நீ சாத்தானை எதிர்த்து நிற்கிறாய். அப்படியே நீ செய்து கொண்டு இருக்கும்போது அந்த பிசாசு உன்னை விட்டு ஓடிவிடுவான். இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் உன்னை முழுவதும் மூடிக்கொள்வார், உன்னை புது பலத்தோடு நடத்துவார். நீ அநேகம் பேருக்கு சாட்சியாக மாறுவாய். ஏராளமான பேரை இயேசுவின் பக்கம் நீ திருப்புவாய். ஒப்பு கொடுப்போமா? தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கும். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உலகத்தை ஜெயித்தவரே, சாத்தானை நிர்மூலமாக்கினவரே, வனாந்தரத்தில் பிசாசை தோற்கடித்தவரே, அவனுடைய மாம்சீக பாவத்தை நீ தோற்கடித்தீர். அவனுடைய உலக இன்ப பாவத்தை தோற்கடித்தீர். அவனுடைய உலக மேன்மையின் பாவத்தை தோற்கடித்தீர். சாத்தானுடைய பொய்யின் ஆவிகளை தோற்கடித்தீர். வனாந்தரத்தில் நீ சாத்தானை ஜெயித்தீர். அந்த ஜெயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உமது வார்த்தையினால் நாங்கள் நடந்து பாவத்தை வெறுக்கும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது சாத்தான் ஓடி போய் விடுகிறான். அந்த பலனை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.